வணக்கம். அந்தமானில் கேஸ் சிலிண்டர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் கேஸ் தீர்ந்து விட்டால் மறுபடியும் நாம் கேஸை எப்பொழுது நமக்கு அந்த ஏரியாவுக்கு எப்பொழுது வண்டி வரும், கேஸ் சிலிண்டர் வண்டி வந்தால்தான் நம் வண்டி அந்த கேஸ் சிலிண்டர் வாங்கும் சூழ்நிலை அந்தமானில் இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரியிலும் பார்த்தீர்களானால் கேஸ் சிலிண்டர் முடிந்துவிட்டால் உடனே போன் செய்தால் போதும், அந்த கம்பெனிக்காரர்கள் கொண்டு நம்ம ஒரு வீட்டில் போட்டு விடுவார்கள். ஏனென்றால் அங்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப அங்கு சிலிண்டர்கள் எல்லா மாநிலத்திலும் எல்லா ஊர்களிலும் இருக்கிறது. ஆனால் அந்த மாநிலம் மட்டும் பார்த்தீர்களானால் மக்கள் தொகைக்கு ரொம்ப சொற்ப அளவே சிலிண்டர்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. நமக்கு பார்த்தீங்களானால் இப்பொழுது கேஸ் சிலிண்டர் முடிந்துவிட்டால் நாம் என்ன செய்வோம், ஒன்று வண்டி வரும்பொழுதுதான் நாம் வாங்க வேண்டும், அல்லது நமக்கு தெரிந்த நண்பர்களிடத்திலிருந்து சிலிண்டர்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அல்லது பார்த்தீர்களானால் புருக்ஷாபாத் செல்ல வேண்டும், புருக்ஷாபாத் சென்று அங்கு நம் கியூவில் நின்று சிலிண்டர் வாங்க வேண்டும். அதுவும் சில நாட்களில் அங்கு புருக்ஷாபாத்திலும் சிலிண்டர்கள் சரிவர கிடைப்பதில்லை. அப்படி என்றால் எப்பொழுது நமக்கு அந்த நமது வார்டில் நமது ஏரியாவில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் சிலிண்டர்களை வாங்க முடியும். அதுவும் பார்த்தீர்களானால் ஒரு சில சமயங்களில் மாதந்தோறும் வரும் வண்டி வராது, 2 மாதம் கழித்துதான் ஒரு சில ஏரியாக்களில் வண்டி வருகிறது. அப்படியானால் அந்த பொதுமக்கள் என்ன செய்வார்கள்? சமீபத்தில் போன வெள்ளிக்கிழமை அன்று ஸ்கூலினில் இதே மாதிரிதான் சிலிண்டர்கள் விநியோகம் நடந்தது. அவர்கள் எப்பொழுது வந்தார்கள் என்றால் மாலை நேரத்தில் வந்தார்கள். மாலை அல்ல, இரவு நேரத்தில் வந்ததாக தெரிகிறது. இரவு நேரத்தில் வரும்பொழுது அந்த பகுதி மக்கள் அனைவரும் கியூவில் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கு சிலிண்டர் வாங்கியிருக்கின்றனர். இரவு ஆகிவிட்டது, ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரங்கள் கியூவில் நின்று சிலிண்டர்கள் வாங்கியதாக அந்த மக்கள் சொல்கின்றனர். இந்த பிரச்சனை எப்போது தீரும் என்று அந்தமான் வாசிகள் சொல்கின்றனர். சிலிண்டர் பிரச்சனை எப்போது தீரும்? ஏனென்றால் ஸ்மார்ட் சிட்டி என்கிறார்கள், இன்னும் என்னென்னவோ சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சிலிண்டர் பிரச்சனையை கூட அந்தமான் நிர்வாகம் சரி செய்ய முடியவில்லை. சிலிண்டர் முடித்துவிட்டால் போன் செய்தவுடனே கொண்டு வந்து தரும் சூழ்நிலை எப்பொழுது உருவாகும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த செய்தி சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.